கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் மட்டும் ஏன் முயற்சி செய்கிறேன்ட்டா, நல்ல கேள்வி தான், சரியான கேள்வியும் கூட தான். இன்னொருத்தர் திருத்த முடியாது, மாற்ற முடியாது, தேவையில்லாத முயற்சியெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் என்ன பண்ணுகிறேன், மாற்றலாம், முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லி வச்சுக்கிறேன், வெற்றி பெறுதல் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒருத்தர் பாக்ஸிங் போய் கற்றுக்கணும், பாக்ஸிங் பண்ணுறாருன்னா குரு காரணமாக அந்த ஆள் காரணமா? பாக்ஸிங் தேர்ந்தெடுத்தவர் தான் காரணம். நான் ஒரு பாக்ஸர் ஆக போகிறேன்னு தேர்ந்தெடுத்தார். அதை கற்றுக் கொடுத்ததுக்கான ஆளை போய் பார்த்தாரு, அவர்கிட்ட போய் கற்றுக்கினார், போனார். அந்த பாக்ஸர் இருக்கிறார்ல, எல்லோரையும் கூப்பிட்டு வா பாக்ஸிங் கற்றுறேன்னு சொல்ல மாட்டார். ஏன்? எல்லோரையும் அவர் பாக்ஸர் ஆக்கலை, யாரோ பாக்ஸர் ஆகணும்னு நினச்சாங்க, அவருக்கு தான் அவர் என்ன பண்ணார், பாக்ஸிங் கற்றுக் கொடுத்தாரு, பாக்ஸர் ஆகிறார். இப்போ நான் மட்டும் ஏன் பண்ணுகிறேன்னா, யாரோ மாறுறவங்க இருப்பாங்கல்ல, கடவுள் தேடுறவங்க இருப்பாங்கல்ல, தன்னை உணர்ந்து தன்னை சரியாக வாழணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் நான் எல்லோரும் சொன்னால் மாற்றிருப்பேன்னா என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் குடும்பம் எப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி தான் இருந்துருக்குண்ணா, சரியாக தானே இருந்துருக்குண்ணா? அப்படிலாம் கிடையாது. இப்போது நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவேன்னு வச்சுக்குவோம், என் பிள்ளை 10 கோடி சம்பாதிக்கக்கூடாதா என்ன? சம்பாதிக்கலாமா சம்பாதிக்கக்கூடாதா? அவர் நினச்சா நான் நிறுத்த முடியுமா? அவர் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு, அப்போ நான் நிறுத்த முடியுமா? இல்லை அப்பா சம்பாத்தியமே போதுன்னுக்கிறாரு, அப்போ அதை மாற்ற முடியுமா? அப்போ நான் ஒன்றும் பண்ணல இங்கே. அப்போ நான் என்ன பண்ணுகிறேன் அப்படின்னு கேட்டால், டெய்லியும் என்னை தேடுறவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன். டெய்லியும் என்னால் முடிஞ்சது, காலையில் எழுந்துக்கிறேன், என்னால் முடிஞ்சது ஒரு மெசேஜ் எல்லாருக்கும், என்னை பார்க்குறவங்களுக்கு, யாரோ கடவுள் தேடுறவங்களுக்கு உதவுறேன். நான் கடவுள் தேடி கண்டுபிடிச்சேன். எங்கேயும் போய் யாரும் நான் கேள்வி கேட்கறதுக்கு என்ன அனுமதிக்கலை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் கேள்வி கேட்குறேன். அப்போ நான் மாற்ற நினைக்கிறேன்னா, யார் மாற நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான். மற்றபடி நான் என்ன பண்ண முடியாது. யார் வீட்டு கதவுனை தட்டி ஏந்து வெளியே வா, உன்னை நான் மாற்ற போகிறேன், உனக்கு கடவுள் தெரியும்னு சொன்ன முடியும்? யார் வீட்டு கதவையும் தட்ட முடியாத மாதிரியே கூட இருக்கிற மனைவியை மாற்ற முடியாது, கூட இருக்கிற புள்ளியும் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் நீங்கள் எல்லாருக்கும் ஏன் சொல்ல, ஏன் உங்களுக்கு உதவினா பத்தவங்களுக்கு இல்லைன்னா? சாதாரணமாக நீங்கள் சொல்லக்கூட இல்லைன்ற நான். சாதாரணமாக சொல்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சாதாரணமாக கூட என்ன பண்ணல நீங்கள் வெளியே நீங்களே முடிவு பண்ணிங்க அவங்களாம் மாற மாட்டாங்கன்னு. சும்மா பேசி கூட பார்க்கலையே நீங்கள். நான் பேசிலாம் பார்க்குறேன், நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் பேசி தான் முடியும். கட்டாயமாக கொம்பை தச்சுன்னு காலையில் இருந்து போங்க வேலைக்குன்னா நான் தத்த முடியாது. ஏன்? அவன் செய்ய முடியாதா என்ன? சோறு போட மாட்டேன்னு சொல்ல முடியாதா என்ன? சொல்ல முடியுமா முடியாதா? கட்டாயப்படுத்தலாம். அப்படி இல்லையே, அதுங்களாம் வரணும், எல்லாம் வளரலாம். அது என்ன பண்ண முடியும்? செடிக்கு தண்ணி ஊற்றலாங்க, எத்தனை காய் காய்க்கணும் நம்ம சொல்ல முடியுமா? அப்போது எனக்கு பிள்ளைய போந்துட்டாங்க, என் பொண்ணாடியே போந்துட்டாங்க, என்ன பண்ணுவேன் நான்? வாழ்வு. இப்போ எனக்கு சில்ட்ரன் ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன், அவனுக்காக பேசுவேன். அது மாதிரி நான் எனக்காக பேசுறதுன்னா இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துது, ஒரு சந்தர்ப்பம் வந்து நான் சொன்னேன், நான் என்னை என்டர்டெயின் பண்ண வந்துக்கிறேன், நான் ஒரு ஜாலியாக இருக்க வந்துக்கிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னை கொண்டாட வந்துக்கிறேன், இங்கே வந்து பேசுறது எப்படி தான். அதனால தான் நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் என்னால் பேச முடியாது, நீங்கள் சொல்லி தர மாதிரி நான் என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு விருப்பம் வந்தால் கேளுங்க, என்ன பண்ணுறங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போங்கன்னு தானே சொல்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சாலுமே கூட மாறுறவங்க இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கானவன். ரெண்டாவது, இது ஒரு வியாபாரம் வரல எனக்கு. நான் அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன், அவங்க எனக்கு நல்லது பண்ணுறாங்க. இப்போ எனக்கு காலத்துக்கும் சோறு போகிறதுக்கு யாரோ ஒருத்தங்கிறான். ஒரு 10 பேர் வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கேன், வந்துடு சாமின்னு தூக்கி என்ன பண்ணுவாங்க, சாவுற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் நாளுக்குறான். அப்படி தானே? அப்போ மாறுறது இல்லை, தேடுற மனிதர்களுக்கு தேவைப்படுது. யாரோ தேடுறோம் இந்த பூமியில் இருக்கிறான். நான் தேடினேன், எனக்கு இது என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல, எனக்கு என்ன மாதிரி ஒரு குரு கிடைக்கல. கட்சிருந்தா நான் அங்கேயே என்ன பண்ணியிருப்பேன். இங்கே என்ன இல்லை, அங்கே அவன் அந்த மாதிரி தேடக்கூடாதுன்றதுக்காக வந்துருந்தே தவிர மாற்றத்தெல்லாம் இல்லை. என் வேலை மாற்ற தந்தால் கம்பல்சரி வரணும்னு இருப்பேன். எல்லோரும் என்ன தான் பண்ணியிருப்பேன், மாற்ற தந்தா எப்படி இருந்திருப்பீங்க நீங்கள்? எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டு உட்கார வச்சுருப்பேன். மாற்ற தந்தா என்ன பண்ணியிருப்பேன், யூனிஃபார்ம் போட்டு உட்கார வச்சுருப்பேன். இப்படி தான் நீங்கள் இருக்கணும், ஆனால் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க, காலை தனியாக வை, கையை கட்டாத, நிமிந்து உட்காரு, கை கட்டின்னு உட்காந்துக்கிற நல்லா இல்லை, அப்படிலாம் என்ன பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன். ஒன்று கையெல்லாம் விட்டுறீங்க பாருங்க, சொன்னால் செய்வீங்க தானே. அந்த மாதிரி வேலை நம்மளது இல்லவே இல்லை. நான் என்னன்னா அவர் மாறணும், அந்த கேட்குறவருக்கு உதவணும். யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணேன், நான் ஒரு டீ கடை மாஸ்டர், டீ வச்சுக்கிறேன். யாருன்னா டீ தேவைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க,
டீ குடிப்பாங்க. கம்பல்சரி டீ குடின்னு சொல்ல முடியும்? ஒரு ரோட்டில் போனலாம் கத்தி ஜெய் வா டீ குடி, நல்லா இருக்கான் குடிப்பான், நல்லா இருக்குதுன்னு சொல்லு. டீயை குடிச்சிட்டு தான் சொல்லணும் நல்லா இருக்குதுன்னு சொல்லு. சர்க்கரையே போடாத தரணும், இல்லை சர்க்கரை நிறைய போட்டு கொடுக்கணும், அப்படியே செய்கிறேன் நான். அப்புறம் நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களா? நான் ஒரு வரம் தேடுறவனுக்கு, நான் ஒரு வாய்ப்பு தேடுறவனுக்கு, நான் ஒரு வழிகாட்டி தேடுறவனுக்கு. புரியுதா? மற்றபடி தேடாதவனுக்கு அது யாராக இருந்தாலும் சரி, என் சொந்தமாக இருந்தாலும் சரி, அது என் ரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, என் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, என் மாமா மச்சான் இருந்தாலும் சரி, என் பங்காளியாக இருந்தாலும் சரி, என்ன இல்லை நான் என்ன பண்ண முடியாது. யார் விரும்பி மாறணும்? அப்புறமா என்ன, அவ்வளோதான் வாழ்க்கை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.